மகர ராசி அன்பர்களே, குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பர். அவர் ராசிநாதனையும் காண்பது தன் ராசியும் பார்ப்பது நன்மையே. ஆயினும் மகர ராசிக்கு அவர் விரையாதிபதி ஆகையால் சிறு சிறு விரயம் மனைவி வழியில் வந்தாலும் அதை முயன்று தடுத்து வெற்றி பெறலாம். மனைவி மூலம் ஆதாயம் கிட்டும். தன்னுடைய மனைவி வழியில் தந்தையால் நன்மை உண்டு, அதாவது மாமனாரால் நன்மை உண்டு. அவ்வாறே தன்னுடைய ராசிக்கு 7க்கு 3 என்ற கணக்கில் இளைய சகோதரனால் நன்மை காணலாம். தாய் வழியில் சிறு சிறு மனக்குழப்பம் வந்தாலும் சரியாகும். ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உத்தியோகம் மாறுவதற்கு உகந்த காலமாகும். இருந்தாலும் சிறிது முயற்சி தேவை. தன்னுடைய பாதத்திற்கு, அதாவது முழங்காலுக்கு கீழ் பிரச்சனை இருப்பின் மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்ளவும். மனைவியால் நன்மை உண்டு. அவ்வாறே மனைவிக்கு வயிற்று உபாதை, நெஞ்சு வலி, ஒற்றை தலைவலியை வந்து போகும். அதை சரி செய்து கொள்ளவும். தன்னுடைய உத்தியோகத்தின் மூலம் லாபம் கிட்டும். ஒரு நிலத்தின் மீது இன்வெஸ்ட் செய்து அதன் மூலம் லாபம் காணலாம். இன்றைய காலகட்டத்தில் தன்னுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி எனும் குலதெய்வத்தை வணங்கி பலன் பெற வேண்டும். இந்த ஜாதகர் பல கஷ்டங்கள் அனுபவிக்கும் காலமாகியால் அதற்கான வழிவகைகள் தொலைபேசியின் மூலம் தெரிந்து கொண்டு அதன் மூலம் தன்னுடைய பரிகாரம் வழியில் நன்மை காணலாம். இன்றைய காலநிலையில் கஷ்டங்கள் வந்தாலும் தைரியத்துடன் எதிர்கொண்டு அதன் மூலம் வெளிப்பட்டு வெற்றி கண்டு நிவர்த்தி பெறும் காலமாகியால் இது உன்னதமான காலமே. இன்றையிலிருந்து நன்மை பெருக குலதெய்வத்தை வணங்கும் மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கி நன்மை காண வேண்டுகிறேன். இன்றைய நிலையில் நன்மை ஆயினும் தீமை சிறிது உண்டு. யோசித்து அதற்கான பரிகாரங்கள் செய்து வெற்றி கொள்ள யாம் உம்மை ஆசீர்வதிக்கிறோம்.